தேனி மாவட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இரண்டாவது நாளாக சாலை மறியலில் ஈடுபட்ட 800க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்களை போலீசார் இன்று அதிரடியாக கைது செய்தனர். தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற இந்த போராட்டத்தில் அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பினர் திரளாக பங்கேற்றனர். குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை 6750 ரூபாயாக உயர்த்த வேண்டும். அரசு தற்காலிக வேலைவாய்ப்புகளில் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு முன்னுரிமை மற்றும் 5% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஈஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்திற்காக 800க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஒட்டுமொத்தமாக விடுப்பு எடுத்ததால் அங்கன்வாடி மையங்களின் செயல்பாடுகள் ஸ்தம்பித்தன. இதனால் மாற்று ஏற்பாடாக பஞ்சாயத்து பணியாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஊழியர்களை கொண்டு குழந்தைகளுக்கு உணவு வழங்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது. மறியலில் ஈடுபட்ட 836 பெண்கள் மற்றும் 16 ஆண்கள் என மொத்தம் 852 பேரை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபங்களில் தங்க வைத்தனர். தமிழகம் முழுவதும் நிலவி வரும் இந்த தொழிலாளர் போராட்டங்களின் ஒரு பகுதியாக தேனியில் நடைபெற்ற இந்த மாபெரும் மறியல் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.